ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனைவி பற்றி தான் ஒரு அருமையான கதையை நான் சொல்ல போகிறேன். கதைன்னு இல்லை, இது உண்மைதான். அது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்கிறேன். மனைவி என்பது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா, மனைவி ஒரு பூ போல் தெரியுதா? அந்த பூவை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா மனைவி என்பது ஒரு வாட்டி தான் வரும். மறுபடியும் வந்தால் அது மனைவிங்கிறது சொல்ல முடியாது, வேறு அர்த்தம்னு சொல்லலாம். புரியுதா? மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகல வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் நம்மளை நம்பி வந்தவன். நான் சொல்கிறது புரியுதா? மனைவி நம்மளை நம்பி வந்தவன். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் லவ் பண்ணும்போது நல்லா லவ் பண்ணுறீங்க. உனக்கா என்ன வேணும், அது வேணுமா, இது வேணுமா, என்ன வேணாலும் வாங்கி தரீங்க. எது வேணாலும், எந்த பொருள் வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த காசு கூட நீங்கள் லவ் பண்ணும்போது எல்லாம் குத்துறீங்க. அதான் ஏன் கல்யாணம் பண்ண அப்புறம் ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எல்லா ஆண்களும் பார்த்தீங்கன்னா இப்போது விட்டு கொடுத்து போவதில்லை. என் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. எனக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை. கல்யாணம் ஒரு 3 வருஷம் வரைக்கும், 3 வருஷம் 4 வருஷம் நல்லா அப்பப்போ சண்டை வரும். ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தா பயங்கரமாக சண்டை வரும். இருந்தாலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். புரியுதா? நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, சண்டே என்பது கண்டிப்பாக வரும். ஆனால் விட்டு கொடுத்து போகிறது அந்த டைமில் நம்மளுக்கு யோசிக்க தெரியாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு புதுசான கல்யாணம், அப்போ தான் புது லைஃப். அது அந்த டைமில் விட்டு கொடுத்து போகிறது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக போக அதே நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு தெரிஞ்சிது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா 4 வருஷம் வரையும் அப்பப்போ சண்டை ஆகினே இருக்கும். கொஞ்சம் தான் சண்டை ஆகும். இதுவும் நானும் திட்டுவேன், அவன் அமைதியாக இருப்பான். ஒரு அது கோவம் வந்துச்சுன்னா அதுவும் எனக்கு திட்டும். ஏன்னா அந்த டைமில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் சண்டே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் சண்டை, 5 மினிட்ஸ் தான். ஏன்னா ஏதாவது சொன்னால் நான் என் ஒய்ஃப் ஏதாவது சொல்லி விட்டு கொடுத்து போயிடும். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அதே மாதிரி நான் எதாவது திட்டினா வச்சுங்களேன், அதை கம்முன்னு இருந்தோம். ஏன்னா இப்போ புரியுது லைஃப்னா என்னன்னு. சில பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது நல்லா பண்ணுறீங்க, எல்லாம் வாங்கி தரேன், அதான் ஏன் கல்யாணம் ஆன அப்புறம் கூட நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க? லவ் பண்ணுறப்போ நல்லா பண்ணுறீங்க, அவளுக்காக என்ன வேணால் உயிரை தரீங்க, எல்லாம் தரீங்க சொல்கிறீங்க. கல்யாணம் ஆன மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறேன்? ஏன்னா மனைவி என்பது இப்போ கூட சொல்கிறேன், மனைவி என்பது ஒரு பூ போல் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவன் உங்களை நம்பி வந்தவன். கடைசி வரைக்கும், இப்போன்னு இல்லை, கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பான். உண்மை சொல்லப்போனால் நம்ம பெற்ற பிள்ளைய கூட அவங்க நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் வந்துச்சுன்னா அவங்க வழியை பார்த்து போக போகிறாங்க. கடைசி வரைக்கும் தாய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனைவி தான். புரியுதா? எல்லாம் பார்த்திங்கன்னா இது நான் ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன். இது எனக்கு ஏன் பட்டுச்சுன்னா, இங்கே கூட சில பேர் இருக்காங்க, சில பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க, அப்பப்போ சண்டை ஆகினு அப்பப்போ டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம அந்த டைமில் நம்ம யோசிக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு சண்டை ஆகுதுன்னா அந்த டைமில் பெரிய சண்டை ஆகுது, நம்ம அடிச்சிடறோமோ இல்லை அவங்க நம்மளுக்கு அடிச்சிடறாங்களோ. ஏன்னா இப்போல்லாம் காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த காலத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் அடித்தாலும் பொண்ணு என்பது அடி வாங்கிக்கோ அமைதியாக இருந்துடும். இந்த காலத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நாம் அடித்தா திருப்பி அடிக்கிற கேரக்டர் இருக்கிறாங்க. ஏன்னா உண்மை அதுதான் இப்போதைக்கு சொல்கிறது. நம்ம அடிக்கிறேன் வச்சுங்களேன், திருப்பி நம்மளுக்கு அதே அடி 2 அடி நம்மளுக்கு விழும். ஏன்னா அந்த டைமில் நம்ம இன்னும் கோவம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறோம். ஆனால் அந்த டைமில் நம்ம ஒரு 5 நிமிஷம் சிந்திக்கணும். ஏன்னா யோசித்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியாகிட்டா, ஏன்னா நம்மக்குள்ளே இருக்கிற போய் வெளியேறிக்கணும். ஏன்னா விட்டு கொடுத்து போங்க லைஃப்பில், சரியா? ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்ம மனைவி மட்டும்தான். மனைவி தவிர யாரும் இல்லை. இப்போ கூட சொல்கிறேன்னா நம்ம பெற்றது கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் தனியாக லைஃப் வச்சுங்க, அவங்க தனியாக போயிடுவாங்க. இருக்கிற வரைக்கும் மனைவி கிட்ட ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுங்க. ஏன்னா வாழ்க்கை ஒன்று தான், மறுபடியும் அந்த வாழ்க்கை கிடைக்காது. புரியுதா? மறுபடியும் அந்த வாழ்க்கை அந்த லைஃப் கிடைக்காது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக போங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சில பேர் இருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் மனைவி இருக்கட்டும், எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படி சண்டை போடுவாங்க. அவங்க ஏன் கேட்குறாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட உரிமை இருக்குது, சரியா? நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்க, வாங்கி கொடுத்த அப்புறம் பார்த்தா உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுறாங்கன்னா, உங்கள்கிட்ட சண்டை போட்டால் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இது, அதை நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா ஒரு நாள் கூட இப்போது உண்மையான லவ் பார்த்திங்கன்னா
சண்டை போட்டுனே இருப்பாங்க. சண்டை போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நீங்கள் அப்போ கூட நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, விட்டு கொடுத்து அப்போ கூட போயிடுங்க. ஆனால் எப்போதும் சண்டைன்னு இல்லாமல் வாழ்க்கை எப்போவும் சந்தோஷமாக இருக்காது. சண்டே இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது பொண்ணு சரி ஒரு பெண்ணு தானே சொல்லி அந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா உங்கள் அம்மா ஏதாவது திட்டினாங்களோ அடித்தாங்களோ நீங்கள் எப்படி கம்முன்னு போயிடுங்க. அதே மாதிரி தான் மனைவிக்கிட்டேயும் போயிடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட சண்டை போட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரியா? என் மனசில் தோணுது நான் சொல்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய் சொல்கிறேன். பாய்.